வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. அரசியல் களம் செம்ம சூடா இருக்கு. கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. இந்த வாக்குறுதி புயல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். வாங்க, இத பத்தி நாம ஒன்னா சேர்ந்து அலசலாம். இந்த தேர்தல்ல ஒரு விஷயம் மட்டும் உரப்பாய் தெரியுது. தமிழ்நாட்டு மக்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பணமழை பெய்ய போகுது. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கட்சிகள் பணத்தை அள்ளி கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இது எப்படி, யாருக்கு, எப்போ கிடைக்கும்? வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, இந்த வாக்குறுதி போர்ல யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா? ஆளுங்கட்சி திமுக தான் முதல் ஆளா களத்துல இறங்கி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது என்னன்னு பாப்போமா? திமுகவோட இந்த பிளானுக்கு பேரு ஆபரேஷன் 5K. அதாவது ஏற்கனவே கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையோட ஸ்பெஷலா ஒரு நிதியையும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய் பெண்களோட அக்கவுண்ட்ல போட்டாங்க. இதோட ஒரே டார்கெட் பெண் ஓட்டுகளை அள்ளணும். திமுகவோட இந்த ஆபரேஷன் 5Kக்கு ஒரு கவுண்டர் கொடுக்க வேண்டாமா? இப்போ மத்திய அரசு ஒரு பிரம்மாங்கமான திட்டத்தோட ரெடியா இருக்குன்னு ஒரே பேச்சா இருக்கு. இது சும்மா ஒரு பதிலடி இல்ல, ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் மேட்டரே சூடு பிடிக்குது. ஒரு பக்கம் திமுகவோட 5000 ரூபாய், இன்னொரு பக்கம் அதை விட டபுளுக்கும் மேல பாஜக கொண்டு வர போறதா சொல்லப்படுற 12000 ரூபாய் திட்டம். இந்த ஆபரேஷன் 12K திமுகவோட திட்டத்தை மொத்தமா ஓரங்கட்டிடும்னு சொல்றாங்க. அப்போ இந்த 12000 ரூபாய் எங்கிருந்து வருது? இது என்ன புதுசா தர்ற காசா அப்படின்னு கேட்டா இல்ல. இது ஏற்கனவே உங்களுக்கு வரவேண்டிய காசுதாங்க. உங்களுக்கு வராம பெண்டிங்ல இருக்கிற கேஸ் மானியம், உரமானியம், PM கிசான் நிதின்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே மெகா பேக்கேஜா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட போறதா சொல்றாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த பணம் எனக்கு கிடைக்குமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்? இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல PM கிசான் திட்டம். இதுக்கு உங்க ஆதார் கார்டு, பட்டாச்சிட்டா மாதிரி நிலப்பத்திரங்கள், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் வேணும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க KYC கரெக்டா அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லனா காசு வராம போடும், பாத்துக்கோங்க. அடுத்தது உஜ்வாலா கேஸ் மானியம். இதுக்கு ஆதார், வங்கி பாஸ்புக், ரேஷன் கார்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். KYC அப்டேட் பண்ணணும்னா நீங்க நேரா உங்க கேஸ் ஏஜென்சிக்கு தான் போகணும். கடைசியா உரமானியம். இதுக்கு நீங்க அந்த POS மெஷின்ல கைரேகை வைக்கணும். சோ ஆதார் கார்டு ரொம்ப அவசியம். கூடவே ரேஷன் கார்டு, நில ஆவணங்கள், உங்க போட்டோயும் எடுத்துட்டு போயிடுங்க. சரி, இந்த காசு பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி ஒரு பெரிய தேர்தல் அறிக்கையே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு ஒரு குவிக் லுக் பாப்போமா? பெண்களுக்கு இது ஒரு மெகா ஜாக்பாட்னே சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகை தரேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து இத கேட்டா நம்பவே மாட்டீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 100, ஆமாங்க, 100 கேஸ் சிலிண்டர் இலவசமா. இன்னும் முடியல, புதுசா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே தடவையா 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க. இது கண்டிப்பா இளைஞர்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ். படிச்சு முடிச்சு வேலை இல்லாம EMI கட்ட கஷ்டப்படுறீங்களா? உங்க எஜுகேஷன் லோன் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சோலார் திட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா மானியம், 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே வந்து மெடிக்கல் செக்கப், போதைப் பொருளை ஒழிக்க தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவுன்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ முதலமைச்சரா இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன? ஒரு முழுமையான பார்வைக்கு அதையும் பாத்திரலாம் வாங்க. இத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்றத கேளுங்க. நான் 14 வயசுல இருந்தே அரசியல்ல இருக்கேன். மக்களை நேர்ல பாக்குறதால அவங்க தேவை என்னன்னு எனக்கு தெரியும். என் சக்திக்கு மீறி உங்களுக்காக உழைப்பேன்னு சொல்லிருக்காரு. இது வாக்குறுதிகளை தாண்டி ஒரு தனிப்பட்ட கமிட்மெண்டா தெரியுது. இது வெறும் பேச்சில்ல, செஞ்சும் காட்டியிருக்காங்கங்கிறதுக்கு உதாரணமா ஒரு திட்டத்தை சொல்றாங்க. அதுதான் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம். இது இப்போதைய அரசோட ஒரு முக்கியமான சாதனையா பார்க்கப்படுது. இது இனிமேல் கொடுக்க போற வாக்குறுதிகளுக்கும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு காட்டுது. இந்த திட்டத்தோட நோக்கம் சும்மா சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல. வேலைக்கு போற அம்மாக்களோட பாரத்தை குறைக்கணும், அதே சமயம் குழந்தைங்க பசி இல்லாம நிம்மதியா படிக்கணும். இதுதான் அதோட ஆழமான உண்மையான நோக்கம். இது தமிழ்நாட்டு குடும்பங்களோட நிஜமான தேவைகளை பூர்த்தி செய்யுது. ஆக மொத்தத்துல தமிழக தேர்தல் களம் வாக்குறுதிகளால நிரம்பி வழியுது.
பணப்பரிமாற்றம், நலத்திட்டங்கள், ஏற்கனவே செஞ்ச சாதனைகள்னு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், இந்த எல்லா வாக்குறுதிகள்லயும் உங்க வாழ்க்கைய உண்மையிலே மாத்தப் போறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிங்க, முடிவு உங்க கையில தான் இருக்கு.